ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை மலையாளி. ஓகே, லவ் ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அதில் டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ மறக்காமல் நைட் 9 மணிக்கு மலர்ந்த டிப்ஸ் வரும். ஸோ அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அதுமாதிரி என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபி. ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி சண்டேலேயே ஒரு குக்கிங் ரெசிபி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பொருள், ஒன்று வந்து ப்ரெட்டு, இன்னொன்று வந்து சுகர். இது ரெண்டு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட்டில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பொருள் தான், ப்ரெட்டும் சுகரும் மட்டும்தான் தேவை. நான் பாருங்கள், இந்த ப்ரெட்டை வந்து நல்லா சைடெலாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அளவு. ஸோ நமக்கு வந்து எந்த ஷேப் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ரவுண்டாக கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரினா இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பொருள் தான், ப்ரெட்டும் சுகரும். இப்போ நான் வந்து பக்கத்துலேயே பாருங்கள், ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த ப்ரெட்டை போடுறேன். டக்குன்னு இது ரெடி ஆகிடும். நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 2-3 கூட போடலாம், ஆனால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது ஒன்று போடுறேன். சரிங்களா, லைட்டாக வந்து கோல்டன் கலர் மாறினோன்னே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பொரிக்க போகிறேன். அவ்வளோதான், பொரித்து நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் பொரித்து வச்சுட்டேன் எல்லாத்தையும். இதை மாதிரி தான் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்னா, இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்தேன்னா 1 கப்பு தண்ணி இதை தான் ஆட் பண்ணி இந்த பாருங்கள் கொதிக்க வைக்கிறேன். இது வந்து பாகெல்லாம் வரணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கொதித்து அந்த சர்க்கரை மெல்ட் ஆனாலே போதும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிக்குது. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த இதில் அப்படியே ஊற்ற போகிறோம். ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அப்படியே டிப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் போதும். நல்லா டிப் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சுகரில் எவ்வளோ அழகாக டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது தனியாக வெளியே எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குதா? ரொம்பவே சிம்பிள் அந்த மெத்தட்லாம். ஸோ ரெண்டு பொருள் தான், ப்ரெட்டும் சுகர் மட்டும்தான். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் இப்போது என் கிட்ட இருக்குது. இது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும், செம்ம ஜூஸியாக இருக்கும். ஸோ ப்ரெட்டாக இது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, நாளைக்கு உங்களை வேறு ஒரு டிப்ஸில் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.